ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனுக்காக நான் தோசை சுட்டிருக்கேன். நான் ஹோட்டலில் கோனில் செஞ்சு தருவாங்க குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. நல்ல கம்மன்னு நெய் போட்டு நெய் தோசை. இப்போ இங்கே 9:40 டைம். இது நான் எனக்காக தோசை சுட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மசாலா எக்கு ஆனியன் எல்லாம் போட்டு கொஞ்சம் நிறைய. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்காக தோசை சுட்டுட்ருக்கேன். நான் இது முடிச்சுட்டு எக்கு போட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறமா கம்மன்னு மத்தியானம் செஞ்சிருந்தேன் இல்லையா, மீன் குழம்பு சூடு பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா மசாலா எக்கு போட்டு ஃப்ரை பண்ணாங்க. இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். சம்டைம் தோசை, சம்டைம் இடியாப்பம். இப்போ மசாலா எக் போடலாம். பையன் இப்போ கோவமாக இருக்கான். அழுதுட்டேன், அடிச்சிட்டேன். சின்னதாக தாங்க, ரொம்ப பெருசாக இல்லை. கேஸ் போட்டுடாதீங்க. எண்ணெய் போட்டாச்சு, சரியா? அப்புறமா நம்ம மசாலா எக்கு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போட்டுடலாம். ஓகேங்க, எல்லாமே போட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன் பரத்திட்டு. அப்புறமா நம்ம லைட்டாக என்ன பண்ணணுங்க, இப்படி பரத்தி விட்டுருக்கணும். ஆனியன் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகணுங்க, சரியா? சிம்மில் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் அப்புறமா நான் அதை என்ன பண்ணேன், ஆனியன் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது இல்லாமல் மிளகா பொடியும் மஞ்சள் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணால் அடிஷ்னல் நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் உப்பும் போட்டு கலக்கிட்டு இது பண்ணிட்டேங்க. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம், இல்லை நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்க. வாங்க.